இனி நம்ம 2014 வெளிவந்த செயின்ட் வின்சென்ட் அப்படின்ற வழக்கமான ஒரு ஹார்ட் வார்மிங் ஸ்டோரி தான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆன்லைன் எதுவுமே பார்க்காம அப்படி நீங்க தம்ப்நெயில் டைட்டில் பார்த்த மாதிரி வேகமா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த மூவி முதல் காட்சிலேயே ஒரு கேர்லெஸ் லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கிற படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவர் பேரு வின்சென்ட். வின்சென்ட் பெருசா யாருமே கிடையாது, யாரை பத்தியும் பெருசா கவலையே பட மாட்டாரு. அன்னைக்கான நாள் எவனாச்சும் சிக்கிறானா, காசை கறக்குறோமா, ஓசி குடி குடிக்கிறோமா, கேம்பிளிங் போறோமா, பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரோமா, அன்னைக்கு இருக்கிற நாளை என்ஜாய் பண்ணணும், மறுநாளை பத்தி கேர் பண்ணாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல. இது போக தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கடன் அண்டு ஆல்ரெடி வீட்டு பத்திரம் அடமானத்துல இருக்கு, அதுல போய் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கா கிடைக்குமான்னு போய் கேட்கறது, இதுக்கு மேல ஒத்த நயா பைசா தர மாட்டோன்ட்டு அங்க இருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. என்னுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறோம், ஜீரோ பேலன்ஸ் வச்சிருந்தா ஃபைன் போடுவாங்களா அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ண போனா, இல்ல நீங்க ஜீரோ பேலன்ஸ்க்கு கீழேயே $100 ஸ்வைப் பண்ணிருக்கீங்க, அதை நீங்க டெபாசிட் பண்ண மட்டும் தான் இந்த அக்கௌண்ட்டை நாங்க க்ளோஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அட போங்கடா அப்படின்ட்டு பாருக்கு வந்து நல்லா குடிச்சிட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாம அவர் பாட்டுக்கு நல்லா ஆடுறாரு. அந்த போதிலே கார் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு தான் வரான். அப்படி வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கிறப்போ அவர் வீட்டுடைய ஃப்ரெண்ட்ஸே உடச்சிக்கிட்டு தான் கார் அதுக்கு மேல ஏறி வருது. அது கூட அவருக்கு தெரியல, அந்த போதில தான் உள்ள வராரு. ஸோ பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு பூனை ஒன்று இருக்கு, நம்ம மாஸ்டர் விஜய் ஜேடி மாதிரி இவர்கிட்ட ஒரு பூனை ஒன்று இருக்கு. அதுக்கு சாப்பாடு என்னமோ வச்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து ஒரு ஐஸ் பார் எடுத்து அதை உடைக்க ட்ரை பண்றாரு இன்னும் குடிக்கிறதுக்காக. ஸோ சுத்தியில வச்சு ஓங்கி உடைக்க ட்ரை பண்றாரா, அது நழுவி அவருடைய விரல்ல பட்டு அவ்வளவுதான் பயங்கர வலி. ஊன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு இதுலயே மோதி கடைசியில போதையில பொத்துன்னு விழுந்துருதாப்ல. கட் பண்ணா மறுநாள் காலையில இவர் வீட்டு பக்கத்துல ஒரு ட்ரக் ஒன்று வருது. பக்கத்து வீட்டுல யாரோ புதுசா குடியேறி வராங்க போல. ட்ரக் ரிவர்ஸ்ல வருது. ஒருத்தர் பின்னால பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மேல மரத்துடைய கிளைய கவனிக்கல போல. அதுல ட்ரக் மோதி அந்த கிளை உடஞ்சி ஹீரோடைய கார்லயே விழுந்துருது. அவ்வளவுதான். கையா முயன் கார் கத்திக்கிட்டு இருக்க, என்னடா சத்தம்னு சொல்லிட்டு அறபோதில் எஞ்சி வராரு. யோ யார் இது பண்ணது, என் வீட்டு மரம் என் காரை வேற உடைச்சிருக்கீங்க அப்படின்னு கத்தும் போதே அந்த புதுசா குடியேறி வராங்கல்ல அந்த லேடி தான் வராங்க. ஐயோ என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு, ஐயா ஐயா நாங்க தான் புதுசா வரோம், இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா. தெரியாம பண்ணிட்டீங்களா, அந்த மரத்துடைய வேலை என்ன தெரியுமா, என் காரை வேற டேமேஜ் பண்ணிருக்கீங்க, தோ என் ஃப்ரெண்ட்ஸை வேற உடைச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு பணம் தெரியுமா, எந்த ரூட்லயாச்சும் பணத்தை கறக்கணும், இதுதான் அவர் ட்ரை பண்றது. ஸோ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க நாங்க தாரோம், அதுக்குன்ட்டு இப்படி ரூடா கத்தாதீங்கன்னு சொல்றப்போ அந்த லேடியோடைய பையன் அங்கிருந்து வாரான். ஸோ அவன் பேர் ஆலிவர், இந்த லேடி பேரு மேகி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். தாயும் பிள்ளையுமா தான் புதுசா அங்க குடியேறி வந்திருக்காங்க போல. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ வந்தனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இழப்பீடு கேட்கிறாரு. சரி அதுக்கான உண்டான காசை தாரோன்னு சொல்றாங்க. ஸோ மேகி பார்த்தீங்கன்னா ஒரு லேப் டெக்னீஷியன், அதாவது ஸ்கேன்லாம் இருப்பாங்களா, நர்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி வேலை தான் பாக்குறாங்க. ஏதோ ஆவரேஜான சம்பளம் கிடைக்கும். நாளைக்கு தான் பையனுக்குமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே. ஒரு எக்ஸ்பென்சிவான ஸ்கூல்ல தான் அவனை சேர்த்துருக்காங்க. அதனால ஸ்கூல் பஸ்ல கூட அவனை அனுப்ப முடியாத அளவுக்கு தான் இவனுடைய நிலைமை இருக்கு. ஸோ நாளைக்கு அம்மா அவனை நான் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றேன், நீ பஸ்ஸை பிடிச்சி கவனமா போயிட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு சொல்ல மறுநாளே பார்த்தீங்கன்னா அவனை வந்து கார்ல கொண்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணி அவனோட ஃபோன் இருக்கும், அந்த மேப்பை பார்த்தே நல்லா சமத்தா எங்கேயும் நின்று வேடிக்கை பார்க்காம நேரா வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு ரொம்பவே கவனமா பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி போன்ல மேப்பை பார்த்துக்கிட்டே அப்படியே பஸ்ல போய்கிட்டு இருக்கிறான். ஸோ வீட்டோடைய நிலைமை தெரியும், அம்மா படுற கஷ்டம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேச்சு கேட்டு ரொம்பவே பொறுப்பா இருப்பான். ஸோ அப்படியே மேப்பை பார்த்துக்கிட்டே ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலே ஸ்கூலுக்கு வந்துருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால கிளாஸ் டீச்சர் எல்லாருக்கும் இவனை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல. ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவனா இருக்கிறான், எல்லாரும் முன்னாலையும் பேசுறதுக்கு. புது கிளாஸ்ங்கிறதுனால உனக்கு அப்படித்தான் இருக்கும், சரி போக போக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்பல்ல பழகிக்கும் அப்படின்ட்டு போ அப்படின்ட்டு சொல்றாப்ல. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம தலைவனை தான் காட்டுறாங்க. வழக்கம் போல கேம்பிங் பண்றதுக்காக ஹார்ஸ் ரேஸ் நடக்கும் தெரியுமா, அங்க வந்திருக்கிறான். இவன் இது வரைக்கும் இந்த ஹார்ஸ் ரேஸ் பெட்டிங்ல வந்து பெருசா அமௌண்ட் வின் பண்ணதே கிடையாது. ஆனா என்னங்காச்சும் லக் அடிச்சிடாதா அப்படின்ட்டு வந்து பெட் கட்டி இருக்கிற பணத்தெல்லாம் அங்கேயே இழந்துட்டு போறது தான் அவனுக்கு வழக்கம் போல இருந்த பணத்தெல்லாம் பந்தயத்துல கட்டி தோத்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்பா அங்க இருந்து ஒருத்தன் வாரான். இவன் ஒரு கந்து வட்டிக்காரன். இவங்கிட்ட எக்கச்சக்கமா பணம் வாங்கியிருக்கிறான். ரொம்ப நாளா இன்ட்ரெஸ்டும் கொடுக்கல, அசல் கொடுக்குறேன்ட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான். எப்பதான் தருவ அப்படின்னு கேட்கிறப்போ, ஒரு மாசத்துக்குள்ள தரேன், ஒரு மாசம்லாம் இல்ல 2 வாரத்துக்குள்ள தரணும், உன் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு, அதை நீ கெடுத்துக்காத, 2 வாரம்னா 2 வாரம் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்ட்டு இப்படி ஒரு பக்கம் அவனுக்கு போய்கிட்டு இருக்க. இந்த பக்கமா ஸ்கூல்ல நம்ம சின்ன பிள்ளை தான் காட்டுறாங்க. அவனுக்கு பிசிக்கல் எஜுகேஷன் இருக்கு தெரியுமா, ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறான். வேகமா அவனால ஓடவே முடியல, இடுப்புல கை வச்சுக்கிறான், புல்லப்ஸ் எடுக்க முடியல. ஆனா இவன் கூட படிக்கிற மத்த பசங்க பொண்ணுங்கன்ட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்குதுங்க, இவனுக்கு எதுவுமே தெரியல. எல்லாருமே இவனை வேடிக்கை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. இதுல அந்த வாத்தியார் வர வந்துட்டு, தம்பி இதுக்கு முன்னால படிச்ச ஸ்கூல்ல இந்த மாதிரி கிளாஸ்க்குலாம் போனது கிடையாதான்ட்டு அவர் சொல்ல, எல்லா பசங்க முன்னாலையும் ரொம்ப அவமானம் ஆயிடுது. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்தா அங்க ராபர்ட்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவன் வேற வம்புக்குன்ட்டு இழுக்கிறான், கலாய்க்கிறான். தோடா இவ்வளவு வீக்கா இருந்துகிட்டு எதுக்குடா எங்க ஸ்கூலுக்குலாம் வர,
அப்படிலாம் வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஏன்னா அவ்வளோ வீக்காக இருந்துட்டு இருக்கிறாங்களா. அப்போ அங்கேருந்து வாத்தியார் வராரு. என்னடா சத்தம், கிளம்புடா அப்படின்னு சொல்ல எல்லாருமே போயிருந்தாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா லாக்கர் ஓப்பன் பண்ணா என்னுடைய ஸ்கூல் யூனிஃபார்ம், ஃபோனு, அப்புறம் வீட்டு சாவி, பர்ஸு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா இப்போ இவங்களோட சண்டை எழுத்தால அந்த ராபர்ட்டா தான் இருக்கும். ஸோ இதை பத்தி கூட ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம அவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிடி பீரியட்ல போட்டிருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் பனியனோட பேக்கை மாட்டிக்கிட்டு வரான். தோடா இந்த ஷார்ட்ஸ் பனியனோட வந்திருக்கிறான் பாருன்ட்டு ஸ்கூல் பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன் பாட்டுக்கு அப்படி வாரான். போகிறதுக்கு கையில பணமும் இல்ல. போட்ட பனியன் ஷார்ட்ஸோட அந்த பேக்கை மாட்டிக்கிட்டு மேப்ல பார்த்துருந்த அந்த ரூட்டு, அந்த பஸ் வந்த ரூட்டெல்லாம் வச்சு இந்த ரூட்டா அந்த ரூட்டான்ட்டு பார்த்து எப்படியும் பார்த்தீங்கன்னா சமத்தான் வீட்டுக்கே வந்துட்டான். ஆனா சாவி தான் அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின் வழியா ஏறலாமான்னு ட்ரை பண்ணா அவனால ஏற முடியல. சரி அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னால உட்காந்துருக்கான். அவங்க வரதா இருந்தா ரொம்பவே லேட் ஆயிரும். அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அப்பதான் வின்சென்ட் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு அவருடைய காரை ரிவர்ஸ் எடுத்து விடுறாரு. அந்த ஃபென்ஸ்ல தான் காரை ஏறி வருது. அவரை பார்த்ததும் சரி இவர்கிட்டயாச்சும் நம்ம அம்மா கிட்ட கால் பண்ண ஃபோன் கேட்கலாமான்னு, சார் எங்க அம்மா கிட்ட கால் பண்ணணும், ஃபோன் கிடைக்குமான்னு கேட்கிறான். எதுக்குன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி ஸ்கூல்ல ஆயிடுச்சு, அம்மா கிட்ட கால் பண்ணணும். சரி வா வீட்டில் தான் ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல கூப்பிடுறாரு. ஸோ டெலிஃபோன்ல அம்மாக்கு ட்ரை பண்ணா வாய்ஸ் மெயில் தான் பண்ண சொல்லுது. அம்மா கிட்ட நடந்ததை பத்தி சொல்றான். அவங்க ஃபோன் பண்ற வரைக்கும் அப்படியே அங்கேயே உட்காந்துருக்கிறான். அவர் பூனை வச்சு பக்கத்துல உட்காந்துருக்கிறாரு. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கிறான். அவன் பேர் என்னன்னு கேட்டா ஆலிவர்னு சொல்றான். அம்மா வேலையை முடிச்சுட்டு வர வரைக்கும் இவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் வந்து தனியா தான் இருக்கணும் போல. ஸோ இதை வின்சென்ட் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே ஃபோன் வருது. அப்போ உங்க அம்மாவா தான் இருப்பாங்க, நான் எடுத்து பேசுறேன் அப்படின்ட்டு எடுத்து பேசுறாப்ல. மேகி வந்து சொல்றாங்க, சார் என் பையன் உங்க வீட்லயே இருக்கிறான், நான் வர வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கோங்களேன், கொஞ்சம் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்றப்போ இவர் தான் எல்லாத்துலயுமே ஆதாயம் தேடுவாரு. உன் பையன் நான் நீ வர வரைக்கும் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு $10 தருவியா பேபி சிட்டர் மாதிரி அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்டா, ஏமா நான் என்ன சத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கிறேன், ஓகேனா சொல்லு இல்ல வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் வர வரைக்கும் பாத்துருங்க, நான் வந்து பணம் தரேன் அப்படின்ட்டு சொல்ல ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஏதோ கிளாசிக் மூவி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ காமெடி பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். சின்ன பசங்க கிட்ட எல்லாம் இவர் என்னைக்கு பேசிருக்கிறாரு, அப்படியே பேச்சு கொடுக்குறாரு. அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா அதுவும் சார்ன்ட்டு மரியாதையா பேசுறான். நல்லா சமத்து சுட்டி பையனா இருக்கிறானே அப்படின்ட்டு பார்த்து உனக்கு பசிக்கான்னு கேட்கிறாரு. இல்லைன்னு சொல்றான். உண்மையை சொல்லுன்னு கேட்டா கொஞ்சம் சார் கொஞ்சம் பசிக்கு, சரி வெயிட் பண்ணு நான் உனக்கு சமைக்கிறேன்ட்டு சமைச்செல்லாம் வந்து சாப்பாடுலாம் கொடுக்குறாப்ல. ஸோ அவங்க அம்மா வர வரைக்கும் ரெண்டு பேருமே இப்படி டிவி பார்த்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஃபன்னாக போகுது. அவங்க அம்மாவும் வேலையை முடிச்சு ரொம்ப லேட்டாக தான் வராங்க. ரொம்ப நன்றி சார், இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது, பேபி சிட்டர் போட்ட அளவுக்கு என்கிட்ட வசதியும் கிடையாது, நீ எப்போதுமே வேலையை முடிச்சு லேட்டாக தான் வருவியா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஆமாம் சார் சில நேரத்தில் ரொம்பவே லேட் ஆயிரும். ஓகே அப்போ உன் பையனை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வீக்லி பேபி சிட்டருக்கு கொடுக்கறத விட நீ குறைவாக பணம் கொடுத்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்ல இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஓகே சார் ரொம்ப நன்றி நீங்களே பார்த்துக்கோங்க நாங்கள் பணம் சொல்லிட்டு இப்போ பார்த்ததுக்காக பணத்தை கொடுத்துட்டு பையனையும் கூப்பிட்டு வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா அம்மா நான் ஒரு வீட்லயே சாப்பிட்டேன்னு சொல்றான். என்னடா சொல்ற? ஆமா ஏதோ சமைச்சாரு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டேன், அம்மா வர வரைக்கும் அவர் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டா ஓகே தாம்மா, அவர் வீட்டுல ஒரு பூனை இருக்கு, பழைய படம் காமெடி எல்லாம் போட்டு காட்டுறாரு, பாக்குறதுக்கு தான் ஆளு வரப்பா டஃபா இருக்கிறாரு, பட் இட்ஸ் ஓகே அங்க இருந்தா கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஓகே ஸ்கூல் முடிஞ்சதும் அவர் வீட்டுல போய் இருந்துக்கோ சரியா அப்படின்ட்டு அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த ப்ராஸ்டிடியூஷன் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்கு. அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கிறா, அப்பப்போ கூப்பிட்டப்பெல்லாம் வருவா, காசுக்காக வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் கவலைனாலுமே இவரு தான் சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பா. பிரெக்னண்டா இருக்கிறா இவருடைய குழந்தைன்னு கேட்டா இல்ல, ரொம்ப நாளைக்கு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஆசையில தான் யார் குழந்தையோ தன்னுடைய வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்கிறா. இங்க நம்ம சின்ன பையன் ஸ்கூல்ல அவனுக்கு ஜெயின் பத்தின ஒரு பாடம் அவங்க கிளாஸ் வாத்தியார் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது புனிதமானவங்கன்னு சொல்லுவாங்க, மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கடின உழைப்பை கொடுத்து இந்த உலகத்தை மாத்த ட்ரை பண்ணுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஜெயின் பத்தில அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய பேரே ஜெயின் வின்சென்ட், எங்கேயோ கனெக்ட் ஆகுதுல. ஸோ சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஸ்பீச் கான்டெஸ்ட் வருது போல. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஜெயின் பத்தி பேசணும் அப்படின்ட்டு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இங்க மேகி வேலை பார்க்குற ஸ்கேன் சென்டர்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்றாங்க. ஐயோ இன்னைக்கு போயிட்டு என் பையன் ஸ்கூல்ல நான் பிக்கப் பண்ணணுமே, புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல உடனே வின்சென்ட் தான் கால் பண்றான். ஆனா வின்சென்ட் நம்ம ஜேடி மாஸ்டர் படம் ஜேடி மாதிரி பார்த்தீங்கன்னா கெட் த மேன் வித் அ பிளான் ரைட் ஹியர்ன்ட்டு அந்த பூனையோட படுத்துட்டு இருக்கிறாரு. ஆள் செம போதில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துல மேகி கால் பண்ணி பையனை போயிட்டு ஸ்கூல்ல பிக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல ஆடா இது வேறையா அப்படின்ட்டு வேண்டாம் வரப்பதான் கார் எடுத்துட்டு வேகமா வராரு. அதுவும் கார்ல பாருங்களா சவுண்டா பாட்டு கேட்டுட்டு தான் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே வருது. நம்மளால அப்படி வெயிட் பண்றோம் அம்மா வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு வந்து நிக்கிறாரு. அதுவும் ஆர்ன கொயின்னு அடிச்சுட்டே இருக்கிறாரு. எதுக்கு இப்படி போட்டு ஆர்ன அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா ஏறு எனக்கு முக்கியமா வேலை இருக்கு அப்படின்ட்டு போக நேரா வீட்டுக்கு தான் போறோமான்னு கேட்டா வீட்டுக்குலாம் போகல, நான் எங்க போறனோ அங்கதான் நீனு கூட வரணும், நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீனும் செய்யணும், நான் பாருக்கு போனாலும் கூடவே வந்து பார்ல வச்சு நீ ஹோம் ஒர்க் பண்ணுவியா பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியாது, அப்படி நான் போற இடத்துல என் கூடவே தொத்திக்கோ அப்படின்னு தான் காரு செம்ம ஸ்பீடா வந்துகிட்டு
வந்துட்டு இருக்கு, அம்மாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றானா. பக்கத்துலேயே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு, அதோ அங்க இருக்குது, போய் பேசு அப்படின்னு சொன்னா. காசு இல்லையே, காசு இல்லாம எதுக்குடா ஸ்கூலுக்கு வர, தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிகரெட்டை பிடிச்சி பாக்ஸ்ல சில்லறைலாம் போட்டிருப்பார்ல, அந்த சில்லறையெல்லாம் அள்ளி தட்டுறாரு. ஐயோ என்னைய அப்படி கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்ட்டு, போ சீக்கிரமா பேசிட்டு வா அப்படின்ட்டு அங்க இருந்து நம்மால் அம்மாட போன் பேசலாம்னு சொல்லிட்டு வந்தா, இவன் எப்பவுமே புள்ளி பண்ணக்கூடிய அந்த கேங் வந்து நிக்குது. அந்த ராபர்ட் அவன் வந்து பயங்கரமா வம்புலுகிறான். ஏன்னா இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டதா சொல்லிட்டு பிரின்சிபல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான் போல. சோ அவங்க இவனுக்கு டிடென்ஷன் கொடுத்துட்டாங்களாம். ஒன்னால தானே நான் இப்ப டிடென்ஷன்ல இருக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சண்டைக்கு வரான். மொத்தமா சேர்ந்து இப்படி புள்ளி பண்ண நம்மால் கோவப்பட்டு அவன் செவுளி அவனுக்கு கொடுக்க, செவுளி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க மொத்தமே இவனை போட்டு துவம்சம் பண்ணிட்டானுங்க. மூக்கெல்லாம் ரத்தம், என்னடா சண்டை போட்டுக்கிறாங்கன்ட்டு நம்மால் வந்து பாக்குறாரு. இவரை பார்த்ததுமே அங்க தெரிச்சு ஓடிட்டானுங்க. அப்புறம் கையை பிடிச்சி தூக்கி மூக்கெல்லாம் ரத்தம் ஒழுவிக்கிட்டு இருக்க, பாவம் ஒரு கேச்சு போச்சு பிடிச்சிட்டு வரான். ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிறானுங்க, நீங்க பாட்டுக்கு அடி வாங்குற, நான் அவனை செவுல அடிச்சது நீங்க பாக்கலையா, ஓ நீ தான் அடிச்சியா, அப்ப அடிச்சது சரிதான், சும்மா விளையாடாதீங்க, பிரச்சனை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, எப்ப பார்த்தாலுமே புள்ளி பண்ணிட்டு இருக்கிறானுங்க, புள்ளி பண்ணா ஒண்ணு கூடுறா, அடிச்சா அடுத்து திரும்பி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி அடிக்கணும், உன் அப்பெல்லாம் இது உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டானா அப்படின்ட்டு கேட்டா, எங்க அப்பா தான் எங்க கூட இல்லையே, ஓ அது வேறையா, ஆனா எங்க கூட இருக்கிறப்போ எங்க அப்பா பிரச்சனை வந்தா விலகி போயின்னு சொல்லுவாரு, விலகி போனா மூஞ்சில இப்படி குத்து வாங்கிட்டு தான் வரணும், ஃபைட்னா உனக்கு நான் என்னன்னு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராரு. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரீங்க, இங்க தான் கத்து கொடுக்க போறீங்கன்னு கேட்டா, அது வீட்டுல போய் பாத்துக்கலாம், இங்க வேற ஒரு விஷயம் அப்படின்ட்டு அந்த பேஸ்கெட்டை தூக்கிட்டு வா அப்படின்ட்டு ஏன் தூக்கிட்டு வாரா. அப்ப அதுல இருந்து டாக்டர் மாதிரி ஒரு கோட்டை எடுத்து போட்டு ஒரு லேடியை போய் பாக்குறாரு. ஆக்சுவலா இந்த லேடி யாருன்னா இவருடைய மனைவி தான். அல்சைமரால பாதிக்கப்பட்டு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டாங்க. நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஞாபகம் இல்ல. அதனால அப்பப்போ டாக்டர் மாதிரி தன்னுடைய மனைவிய வந்து பார்த்துட்டு போவாரு, பேசிட்டு போவாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் கோட்டை போட்டு கொஞ்ச நேரம் மனைவி கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசுவாரு. இங்கதான் ஒரு விஷயமே தெரியுது, இவருக்கு பின்னால நிறைய கஷ்டங்கள் கவலைகள் இருக்கு. சோ அதனால தான் இப்படி மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குணப்படுத்துறதுக்கு எக்கச்சக்கமா பணம் தேவை. இதெல்லாம் ஆலிவரும் கூட இருந்து பாக்குறான். நேரா வந்த ரிசப்ஷன், அங்க ஒரு பொண்ணு இருக்கிறாள், அவங்க மனைவி இந்த வாரம் முழுவதும் பயன்படுத்தின உடைகள்லாம் எடுத்துட்டு சோ லாண்ட்ரிக்கு அவர் தான் வந்து போயிட்டு துவைச்செல்லாம் கொடுப்பாரு போல. அதை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்ததுமே பாத்தீங்கன்னா எனக்கு பஞ்ச் பேக்கை வச்சு எப்படி ஃபைட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பேக்கை குத்தி நகட்டுற அளவுக்கு அவன் இருக்கிறான். பட் இருந்தாலும் ஆப்பனோட ஒரே அடியில் அடிச்சு கீழே மட்டையாக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக சில டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம வின்சென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி சோல்ஜர். சோ நாட்டுக்காக வியட்நாம் வார் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாப்ல. நாட்டுக்காக அங்க போராடி சில வீரர்களை வந்து காப்பாற்றவும் செஞ்சிருக்கிறாரு. மேலோட்டமா பாக்குறப்போ இது ரஃப் அண்ட் டஃப், ரொம்ப மோசமானவர், ஒரு கேர்ஃப்ரீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவருடைய வாழ்க்கைக்கு பின்னால நிறைய விஷயங்கள் இருக்கு போல. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆலிவருமே அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறான். சோ இப்படி ஃபைட்லாம் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம நீ உனக்காக பேசணும், தைரியத்தை வளர்த்துக்கணும், யாருக்குமே பயப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஆலிவரை பாத்தீங்கன்னா ஒரு புது மனுஷனாவே இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி சேஞ்ச் பண்றாரு. அதே சமயம் இந்த பக்கமா மேகிக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து வந்ததா சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு என்வலப் வந்து கொடுத்துட்டு போறாரு. அதை பிரிச்சு பார்த்ததுமே ரொம்ப உடஞ்சு ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல பையனை கூப்பிடுறதுக்காக இங்க வந்தா வின்சென்ட் மட்டும் தான் இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா பையன் நல்லா தூங்கிட்டான். அப்ப இவர் மாதிரி அழுதுட்டு இருக்கிறா. சோ என்ன ஆச்சுன்னு கேக்குறாப்ல. ஆக்சுவலா பெருசா அடுத்தவங்க எமோஷனை இவர் வந்து கேர் பண்ணி கேட்க மாட்டாரு, அக்கறையெல்லாம் கேட்டு வழக்கம் கிடையாது. சோ பாத்தீங்கன்னா கேக்குறாப்ல, இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு கேக்குறப்போ அப்பதான் சொல்றாங்க மேகி இந்த மாதிரி என்னுடைய கணவர் இவரை கஸ்டடிக்கு கேட்டிருக்கிறாங்க, அதாவது கொஞ்ச நாள் இங்க இருக்கணும் கொஞ்ச நாள் அங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனக்கு நீ என்னுடைய பையன் மட்டும் தான் உலகம், ஆனா இதுலயுமே பங்கு கேட்கிறாரே அப்படின்னு நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கணவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதுவும் ஒரு லாயர், கிடைக்கிற சம்பளத்தை வச்சு பையனோட நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு தான் முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு வந்தது. ஆனா இப்படி கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் வருத்தப்பட சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறா. இது வரைக்கும் யாருக்குமே அனுதாபப்படாத வின்சென்ட் வந்துட்டு சரி ஓகே நீனும் கோர்ட்ல முறையிடு, கண்டிப்பா தீர்ப்பு உன் பக்கம் வரும் அப்படின்னு என்னமோ சொல்றாரு. அவர் சொல்ற இந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் அவளுக்கு தைரியத்தை கொடுக்குது. அப்படி கொஞ்சம் நாட்கள் போகுது. ஹியரிங் வர வரைக்குமே ஆலிவரை வின்சென்ட் தான் பாத்துக்கிறாரு. ஸ்கூல் முடிச்சதும் அவர் வீட்லயே தானே இருப்பான், அவர் கூட இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ஏதாச்சும் சும்மா ஒரு வேலை கொடுப்பாரு. அப்படிதான் இவர் பாட்டுக்க பாட்டை கேட்டுட்டு அப்படியே ஹாயா இருக்க, இவன் ஏதோ ஒரு மிஷினை வச்சு அந்த நிலத்தை உழுதுகிறதுக்கு அங்கிருந்து மேகி வராங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இவர் தான் உழுத சொன்னாரு, இதுல ஏதோ தோட்டம் போட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்க, வின்சென்ட் என்னங்க இப்படி அவனை வேலை செய்யலாம் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டா, வேலை செஞ்சா தான் ஆம்பளை பசங்க நல்ல திடமா வருவாங்க, எவ்வளவு வீக்கா இருக்கிறான், அதுவும் சும்மா செய்ய சொல்லல, அவனுக்கு நான் ஒரு சம்பளம் போட்டு கொடுப்பேன், ஆம்பளை பசங்களாம் இப்படிதான் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம மேகி கொஞ்சம் வேடிக்கையாவே இருக்கு. சரி என்னமோ சரி வாடா சாப்பிடவா அப்படின்ட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்களா. இப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வாலிபால் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேணும்னே அந்த ராபர்ட் பாலத்துக்கும்
மேல த்ரோ பண்ணி இவன் மூக்க உடைச்சிருந்தான். பொல பொல பொலன்னு ரத்தம் வருது. எப்போதுமே இவனுங்க வம்பிழுத்தா அமைதியா போயிடுவான்ல, இந்த மாதிரி கோவத்துல என்ன பண்றானா வின்சென்ட் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு அடிச்சடலே பாத்தீங்கன்னா அவனுக்கு மூக்கெல்லாம் ரத்தம் பொத்துன்னு விழுந்து கிடக்குறான். ஆமா, நம்ம வின்சென்ட் சொன்ன மாதிரி ஒரே அடி தான், ஆளு காலி அப்படின்ட்டு இதை பத்தி சந்தோஷமா சொல்றதுக்காக வின்சென்ட் பார்க்க வந்தா அங்க இருக்கிறது அந்த லேடி, அவ பேரு டாக்கா தானே, அவ தான் இருக்கிறா. யார் நீ அப்படின்னு கேட்டா, நீங்க யார் அப்படின்னு கேட்கிறான். நான் வின்சென்ட்க்கு தெரிஞ்ச பொண்ணு, நான் வின்சென்ட்க்கு தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து அவர் கூப்பிடுறாரு, அந்த பையனை உள்ள கூப்பிடு அப்படின்னு சொல்ல உள்ள வாராப்ல வந்துட்டு சொல்றான், சார் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு அடிதான், அப்படி சுருண்டு கீழே வந்துட்டான் தெரியுமா அப்படின்ட்டு அந்த ஆக்ஷனை சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவ போயிட்டு சின்ன பையனுக்கு சண்டை போடுக்கு சொல்லி கொடுத்து விட்டுருக்கா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு இவன் கை நீட்டிட்டு இருக்கிறான். நான் கையை பிடிச்சிக்கிறா, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா பாறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போனதும் வின்சென்ட் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டா, அந்த பொண்ணா எப்படி சொல்றது அப்படின்ட்டு யோசிக்கிறாப்ல. லேடி ஆஃப் த நைட்னா அது வந்துடா எங்களை மாதிரி பெரிய ஆட்களுக்கு இரவு நேரத்துல வந்து வேலை செய்யக்கூடிய பொண்ணுங்க. இதெல்லாம் இப்ப நீ தெரிஞ்சுக்க கூடாது, வயசு வரும்போது உனக்கு அதே புரிஞ்சிடும் அப்படின்ட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து இவனை பிக்கப் பண்ணிட்டு குதிரை பந்தயம் விளையாடுறதுக்காக இவனை கூப்பிட்டு போயிருந்தாரு. அங்க போனதும் ஆமா இது என்ன இடம், என்ன செய்வாங்கன்னு கேட்கிறப்போ, இங்க பந்தயம் கட்டி விளையாடுவாங்கடா, நிறைய பணம் புழங்கும், பணம் வச்சா நம்மளுக்கு டபுள் ட்ரிபிள் ஏன் கோடிக்கணக்கில் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவன் கேட்கறதுக்குலாம் பாத்தீங்கன்னா பெருசா பேசாத வின்சென்ட் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு பெட்டை கட்டிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அது புட்டுக்கிட்டு போயிடுச்சு போல, இது வரைக்கும் அவர் பெருசா ஜெயிச்சதே கிடையாது, அவ்வளவுதான் இதுவும் போச்சுடா அப்படின்னு சொல்றப்போ, என்கிட்ட ஒரு $7 இருக்கு, எங்க அம்மா சாப்பிட்றதுக்காக பணம் கொடுத்தாங்க. $7 இருக்கா, அப்ப என்கிட்ட ஒரு $3 இருக்கு, ரவுண்டா நம்ம $10 வச்சு ஒரு பெட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரேரான பெட்டிங் கட்டிட்டு அந்த பந்தயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ரேரான பெட்டிங் எப்படின்னா லட்சத்துல கோடியில ஒருத்தங்களுக்கு மட்டும் தான் அப்படியான ஒரு பரிசு விழும். ஓடுற குதிரைகள்ல எந்த குதிரை ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆனா அந்த குதிரைகள்ல எந்தெந்த குதிரை எந்தெந்த ஆர்டர்ல வரும் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ இந்த குதிரை 2வது இடத்துக்கு வரும், இந்த குதிரை 4வது இடத்துக்கு வரும், இந்த குதிரை 7வது இடத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம குருட்டு போக்குல வந்து நம்ம இப்படி கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது விழுந்தா அதுதான் பெரிய தொகையா வரும், சின்ன தொகையை கட்டினாலும் அது பல மடங்கு கிடைக்கும் போல. அப்படி ஒரு பெட்டிங் கட்டிட்டு தான் இது எங்க நமக்கு விழப்போகுது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆலிவர் வந்த ராசி என்னன்னு தெரியல, வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு பந்தயத்துல விழுந்துருது. இது நம்ம வின்சென்ட்டால நம்பவே முடியல, சந்தோஷத்துல துள்ளுறாரு, குதிக்கிறாரு. கூடவே சேர்ந்து ஆலிவரும் துள்ளி குதிச்சிட்டு இருக்கிறான். மேல இருந்து வின்சென்ட்க்கு கடன் கொடுத்தவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பார்த்ததுமே அப்படியே உள்டாவ வந்துட்டு, ஐயோ போச்சே, இன்னைக்கு போட்ட பணமும் போயிடுச்சா அப்படின்னு வந்துட்டு நடிக்கிறாரு. என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அப்படியே நடி மேல ஒருத்தன் வாட்ச் பண்றான் அப்படின்னு சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ஆலிவரும் நடிக்க, கடன் கொடுத்தவனும் தோத்துட்டான் போல அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருந்தான். ஏன்னா ஜெயிச்சிருந்தா வச்சுக்கோங்க, கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டுருவான்ல. வெளியே வந்து அந்த வின் பண்ண அமௌண்ட்டை அப்படியே ஒளிச்சு மறைச்சி கவருக்குள்ளலாம் வச்சு யாரும் பாத்திரக்கூடாதுன்ட்டு அங்கிருந்து ஓடி வந்து வேகமா கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடுறாங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட், கடன் கொடுத்தவன் ஏனாச்சும் வந்து நின்னாம்னா ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை கொடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு வேகமா வந்து பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்கின பணத்தை வந்து பேங்க்ல திருப்பி கொடுக்குறான். என்னடா இவ்வளோ அமௌண்ட் எப்படா ஒரே அடியா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாக்குறாப்ல. அது மட்டும் இல்லாம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம்னு இருந்தாரு, இப்போ இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்குல்ல அந்த அமௌண்ட் அதில் டெபாசிட் பண்றாரு. இது போக ஆலிவருக்கு தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவன் $7 கொடுத்துருக்கான்னு தெரியுமா, அதுக்கேற்ற ஷேர் அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு உனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லி அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அடிச்ச பணத்தை வச்சு செம்மையா ஊரு சுத்துறாங்க, என்ஜாய் பண்றாங்க. அது போக பாருக்கு வரை இவனை கூப்பிட்டு வந்துருந்தாப்ல. ஸோ பார்ல பார்த்தீங்கன்னா இவனுக்கு கோக்கை ஊற்றி கொடுத்துட்டு அவர் ஃபுல் குடி. அப்போ வந்துட்டு அந்த பார்டெண்டர் சொல்றாரு, பசங்களெல்லாம் சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வரக்கூடாது, இடத்துக்கு காலி பண்ணு சொல்ல அவன் என்ன சரக்கா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டைக்கு போறாரு, பாட்டில போட்டு உடைக்கிறாரு, கை ரத்தம் கை கட்ட போட்டுக்கிட்டு ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. இங்க மேகி பதறி போயிருக்கிறாங்க, என்னடா இன்னும் இவங்க வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. எங்க போனீங்க, ஒரு வார்த்தை எங்கிட்ட சொல்லிட்டு போக முடியாதா, கால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கத்துறாங்களா. அப்போ பையன் சொல்றான், அம்மா நாங்க சாப்பிட தான் ஜஸ்ட் வெளியே போனோம், நீ கம்மென்று வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும் ஓகே பாய் வின்சென்ட் அங்க இருந்து போயிருந்தான். வின்சென்ட் உங்களை தான் கேட்கிறேன், எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, மத்தவங்க ஃபீலிங்ஸ் மத்தவங்க எமோஷன்ஸ் உங்களுக்கு புரியாதா, பையனை கூப்பிட்டு ஊரை சுத்துறமே, அவன் அம்மா எவ்வளவு கவலைப்படுவா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டாளா, அதை பத்தி நினைக்க மாட்டீங்களா, ஸ்கூல்ல ஒரு பையனை அடிச்சிருக்கான், பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி வளர்ப்பாரு, ஆனா உங்ககிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்க முரட்டுத்தனம் அவனுக்கு வந்திருக்கு, அடிச்சடியில அந்த பையன் மயங்கி போயிருக்கான், என்ன சொல்லி அவனுக்கு கத்து கொடுத்தீங்க, இந்த மாதிரி ரஃபா மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் உங்களை சுத்தி உங்ககிட்ட யாருமே இல்ல அப்படின்னு இவ அப்படி சொல்ல, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீங்க வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்ச நாள் தான் பேசிருப்ப பழகிருப்ப, முழுசா என்னை பத்தி அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டியா, எனக்கு மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு என்னமோ சொல்ல ட்ரை பண்றாரு. அவருக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மேகியும் புரிஞ்சுக்கிறா. ஓகே உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, பட் இந்த மாதிரி நடக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவர் கோவப்பட்டு போயிருந்தாரு. மறுநாளே மேகி கூப்பிட்டு வச்சு பள்ளி நிர்வாகம் அவங்க கிட்ட வந்துட்டு கேக்குது, எதுக்காக இந்த மாதிரி உங்க பையன் மொண்டத்தனமா நடந்துக்கிட்டான், ஏதோ உங்க வீட்டுல பிரச்சனையா, உங்களுக்கு பிரச்சனையான்னு கேக்குறப்போ இவங்க சொல்ல தயங்குறாங்க. சொல்லுங்க, ஏன்னா வீட்டுல பசங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் ஸ்கூல்ல இருப்பாங்க அப்படின்ட்டு இதை பத்தி கேக்குறாங்க. அப்பதான் மேகிக்கு பின்னால இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கான்ட்டு இப்பதான் நமக்கே தெரிய வருது. மேகியால பாத்தீங்கன்னா குழந்தை பெத்துக்க முடியாதான் பாவம். அப்ப ஆலிவர் எப்படின்னா
ஆலிவர் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பையன். ஆலிவர் வந்ததுக்கு அப்புறமா இவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆனா கணவர் பாத்தீங்கன்னா பல பெண்களோட அஃபேர்ல இருந்திருக்கிறாரு. அது தெரிஞ்சதுமே அந்த இல்லற வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவரை விவாகரத்து பண்ணிட்டு முன்ன பின்ன தெரியாத இந்த ஊருக்கு இவங்க வந்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து பையனை பார்த்துக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ விவாகரத்து நடந்தனால கணவர்கிட்ட இருந்த ஜீவனாம்சமோ இல்ல குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கணவன் வந்து ஒரு சைல்ட் கேர் அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு தொகையோ எதுவுமே அவர் எனக்கு தரல, நான் நிம்மதியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் குழந்தைய கஸ்டடி கேட்டு அவர் உரிமை கொண்டாடுறாரு. எங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைனா கூட அவர் உரிமை எடுத்து குழந்தைய கஸ்டடி கேட்கலாம், அவன் அடாப்ட் சைல்டு, அவனை நான் தான் பார்த்துக்கிட்டேன், நான் நிம்மதியாக இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் அவர் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு மத்தியில் என்னுடைய வேலை நேரம் வேற ரொம்ப அதிகம், அதனால தான் அவனை கவனிச்சிக்க முடியாம பக்கத்துல பேபி சிட்டரா சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நான் விட்டுட்டு போயிட்டு வரேன் அப்படின்ற எல்லா உண்மையும் அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கு பின்னால இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த பக்கம் மேகி வந்து ஸ்கூல் நிர்வாகத்திட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அதே நேரம் நம்ம ஆலிவருக்கும் அவங்க கூட எப்போதுமே வம்பு வச்சுக்கக்கூடிய அந்த ராபர்ட்ன்ற பையனுக்கும் பாத்தீங்கன்னா டிடென்ஷன் கொடுத்துருக்காங்க. பனிஷ்மெண்டா பாத்தீங்கன்னா பாத்ரூமை கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க போல. அப்படி இவங்க 2 பேருமே அந்த பக்கம் இந்த பக்கம் கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல. அப்போ ராபர்ட் வந்து அப்படி பேச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி டெக்னிக்லாம் உனக்கு எப்படா தெரியும்? அதுவாடா எங்க பக்கத்து வீட்டுக்கார ஒரு சார் தான் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிறானுங்க. இவ்வளவுதாங்க பசங்க. இப்படிதான் புது ஸ்கூலுக்கு போனதுமே பிடிக்காம ஒருத்தனை பார்த்து முறைப்போம், சண்டை போடுவோம், கடைசியில் அவன் தான் நமக்கு நெருங்கிய தோஸ்தாவான். அப்படிதான் அவன் லாக்கர்ல இருந்து எடுத்த திங்ஸ், போனு, கீ எல்லாத்தையுமே ராபர்ட் திருப்பி கொடுத்து இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் சாலா போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மனைவி பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வாராப்ல. அப்படி வெளியே அவங்களை வீல் சேர்ல கூப்பிட்டு வந்து வழக்கம் போல டாக்டர் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா போகிட்டு இருக்கு போல. ஸோ டாக்டர் கூப்பிட்டு வச்சு உங்க மனைவிக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு பெரிய தொகை வேணும், 2 வாரத்துக்குள்ள நீங்க ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. 2 வாரத்துக்குள்ளயா? 2 வாரத்துக்குள்ள நான் ஒரு 20% ஏற்பாடு பண்ணி கொடுக்கவா? அவங்க சொல்ற அமௌண்ட்டை வச்சு பார்க்குறப்போ பெரிய தொகை. அப்பெல்லாம் முடியாதுங்க, நீங்க ஃபுல் பேமெண்ட் நீங்க கொடுத்தா மட்டும் தான் முடியும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேற எதுவும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வெட்டு ஒன்று துண்டு 2 பேசியிருந்தாங்க. ரொம்பவே சோகமா வராரு. ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் இவங்க மனைவியை பார்த்துப்பாங்க. ஸோ எதுவும் தேவைன்னா எதுவும் வந்துட்டு கேட்கணும்னா இந்த பொண்ணு கிட்ட தான் இவர் கேட்பாரு. நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய பொண்ணு. ஸோ சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவங்க மனைவி இந்த வாரம் முழுக்க போட்டிருந்த உடைகள் எடுக்கிறதுக்கு ஒரு அறைக்குள்ள போன கேப்ல திருட்டுத்தனமா ட்ராயருக்குள்ள எதுவும் பணம் இருக்கான்னு பாக்குறாரு. பார்த்தா விலை மதிப்பான டேப்லெட்ஸ் மட்டும் தான் இருக்கு. கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அவளத்தையும் அள்ளி போட்டு அதை வித்து தன்னுடைய மனைவி ட்ரீட்மெண்ட்டை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டாக்கா இருக்கிறாள்ல, அவளை விடுத்து அந்த மாத்திரைகள்லாம் இல்லீகலா சேல் பண்ண சொல்றாப்ல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள். ஆனா மொத்த மாத்திரைகள் சேர்த்து மொத்தமே $100 மட்டும் தான் போகுது. இந்த சின்ன அமௌண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நேரா பேங்க் தான் வரான். அன்னைக்கு குதிரை பந்தயத்துல வின் பண்ண அமௌண்ட் இங்க கொஞ்சம் போட்டுக்கனால இவன் அக்கௌண்ட்லயும் ஆலிவர் அக்கௌண்ட்லயும் இருக்குல்ல. இவன் அக்கௌண்ட்ல எடுத்தது மட்டும் இல்லாம ஆலிவர் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்கிறான். இது ஆலிவருக்கான ஷேர் ஆச்சு, அவனுக்கு தெரியாம எடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுது. சரி, இது நம்ம குதிரை பந்தயத்துல வச்சு ஜெயிச்சு அவங்க கிட்ட வட்டி முதலமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு குதிரை பந்தயத்துக்கு வரான். அன்னைக்கு அடிச்ச மாதிரி ஏதாச்சும் குருட்டுத்தனமா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த பணத்தையும் வைக்கிறான். மொத்தமும் லாஸ் ஆயிடுது. அவ்வளவுதான், ஒரு பைசா கூட கிடையாது. ஃபுல் போதில அப்படியே வீட்டுக்கு வராப்ல. வந்து பார்த்தா வீட்டு கதவை ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு. யார் இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த கடன் கொடுத்தவன் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவனை மிரட்டிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாள் டைம் கூட, நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னா, டைம் கொடு எவ்வளவு நாள் தான் போகிறது, எனக்கு இன்னைக்கே செட்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவன் கத்துறான். கூடவே ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கனால அவன் ஒரு பக்கம் மிரட்ட, இங்க பாரு என்னை அடிச்சு போட்டாலும் என்கிட்ட ஒரு பைசா இல்லை, அவளத்தையும் நான் இழந்து வந்து நிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, இப்போ உங்க இருக்கிற கோவத்துல நான் அடிக்குன்னு தோணுச்சுன்னா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்மால் சரண்டர் ஆக திடீர்னு பார்த்தா பொத்துன்னு தரையில விழுந்துருதான். போதில தான் விழுந்துட்டானா இல்ல நடிக்கிறானா அப்படின்ட்டு இவங்க பாக்குறானுங்க. ஆனா அவன் கண்ணு ஒரு வித்தியாசமா விழிகள் மேல பார்த்து போகுது. அவனுக்கு என்னமோ ஆயிட்டு போல. சோ நம்ம இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை யாரும், அவ்வளவுதான், அப்படி கிளம்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிட்டானுங்க. இங்க நம்ம குட்டி பேரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரான். என்னடா இது வின்சென்ட் வருவாரு இன்னும் வரலையே அப்படின்னு பாக்குறான். பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு அப்படியே பஸ்ல ஏறி அவன் பாட்டுக்கு வரான். இறங்கி வந்து பார்த்தா வின்சென்ட் கார் வீட்டுல தான் நிக்குது. இன்னும் வீட்டுல தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா இவர் கடற்கரத்தை பார்த்து பயந்து போயிட்டான். அப்புறம் அக்கம் பக்கத்துல சொல்லி ஹாஸ்பிட்டல போய் கொண்டு வந்து அப்புறம் நம்ம மேகி தான் என்ன ஆச்சுன்னு அவரை ஸ்கேன் பண்றாங்க. பெரிய மனுஷன் மாதிரி வெயிட்டிங் ஏரியால உட்காந்துருக்கிறான். அப்ப அங்க இருந்து மேகி வராங்க. என்னாச்சு அவருக்குன்னு கேட்டா அவருக்கு ஸ்ட்ரோக்கு, கொஞ்சம் பிசியோ தெரப்பிலாம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, பழைய மாதிரி பேச முடியாது, கொஞ்சம் அப்நார்மலா தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருக்கு பிசியோலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க ஸ்கூல்ல ஆலிவர் வந்த புதுசுல எல்லாரும் முன்னாலையும் பேசுறதுக்கே தயங்குவான். இப்ப முன்னால போயிட்டு செமினார்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸ்கூல் முடிஞ்சதுமே நேரா நம்ம வின்சென்ட் பாக்குறதுக்காக தான் வருவான். அப்படி பாத்தீங்கன்னா கூடவே டாக்காவும் வரா. அம்மா கேக்குறாங்க, மேகி கேக்குறாங்க, நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு டான்சர் அப்படின்னு சொன்னதும், ஓ அந்த மாதிரி தொழில் பண்ற பொண்ணா, வின்சென்ட்க்கு இப்படிலாம் பழக்கம் இருக்கா அப்படின்னு இப்பதான் தெரியுது. ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா தெரப்பிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆலிவர் ஸ்கூல் முடிஞ்சதும் நேரா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்ப இவ வந்து அவருக்காக தெரப்பி கொடுக்கறது, அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதே சமயம் வீட்டை வந்து குப்பை மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாருல, அதனால ஆலிவரும் டாகாவும் சேர்ந்து அவருடைய வீட்டை பயங்கரமா
பயங்கரமா ரெடி பண்றாங்க, நீட் ஆக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அவர் எப்போதுமே சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக சும்மா ஃபன்னா ஏதாச்சும் ஒன்று பண்றது, வீல் சேர்ல பந்தயம் கட்டியில் ஆடுறதுன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் கொஞ்சம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இப்படி நாட்கள் கடந்து போக ஒரு வழியா ஓரளவுக்கு சரியாகி வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாரு. வந்து பார்த்தா என்னடா வீடு இவ்வளவு அழகா இருக்கு, யார் இதை மாத்தினான்னு கேட்டா நானும் ஆலிவர் சேர்ந்து தான் கிளீன் பண்ணோம். இதுக்கப்புறம் குடிக்கிறது, சிகரெட் அங்க தூக்கி வீசுறது, அப்படி போடுறது, கண்டமணிக்கு பொருள் வைக்கிறதுலாம் இருக்கக்கூடாது, குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கட் பண்ண இப்போ கோர்ட்ல நம்ம ஆலிவர் பத்தின அந்த கஸ்டடி ஹியரிங் தான். அதாவது பையனை கொஞ்ச நாள் கணவரை வச்சு பார்த்துக்கணும், மனைவி கொஞ்ச நாள் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இந்த வாய் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆலிவரை பொறுத்த வரைக்கும் அப்பா மேல அவனுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. ஏன்னா மற்ற பசங்க மாதிரி நமக்கும் அப்பாவுடைய பாசம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறான், ஆசைப்படுறான். அவன் தத்தெடுத்து வளர்த்த பையன் சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அப்படிதான் ஹியரிங் போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா லாயருங்கிறதுனால பையனை முழுசாவே பின்னால கவிச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வின்சென்ட்டோட அவன் போயிட்டு வந்த இடங்கள்லாம் போட்டோவா எடுத்து வச்சிருக்காங்க. கேம்பிளிங் பண்ண போனது, பாருக்கு போனது, அண்ட் வீட்லயே ஒரு ப்ராஸ்டிடியூட் பொண்ணு வந்துட்டு போற விஷயங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து போட்டோவா அங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி ஜட்ஜ் கேட்குறாங்க. இது எதுவுமே மேகிக்கு தெரியாது, நான் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கிட்ட பேபி ஷிட்டராக விட்டு போயிருந்தேன், அவங்க தான் பண்ண காரியம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து கோர்ட்டில் சொல்ல. ஸோ பையனை வேலையால் பொறுப்பை பார்த்துக்கல அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு கண்டிஷன் போட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கணவர் கேட்ட மாதிரி கொஞ்ச நாள் அவரும் கொஞ்ச நாள் இவங்களும் பார்த்துக்கிற மாதிரி கோர்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. செம்ம கோவத்தில் இவனை பிடிச்சி இழுத்து வெளியே கூப்பிட்டு வரா. ஏண்டா நீ கேம்பிளிங் பண்ண போனது, பாருக்கு போனது, இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதும், அம்மா சும்மா ஜாலிக்கு தான் போயிட்டு வந்தோம், அது பெரிய தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னா, ஒன்ன சொல்லக்கூடாதுடா என்ன சொல்லணும் அப்படின்ட்டு நேரா வின்சென்ட் வந்துட்டு கத்துறாங்க. சோ அவர் என்னமோ தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ உங்க பையனை விட்டு போனா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற, உன்னால பாரு கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள் அவன் சொல்லிட்டு பாத்துக்கிற மாதிரி கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்கயா அப்படின்ட்டு கத்த. வின்சென்ட் அதை பெருசா எடுத்துக்கல, சின்ன போலத்தனமா அந்த பைப்பு தண்ணி இவங்க மேல அடிக்க அவங்க வீட்டுக்குள்ள ஓட்டுறாங்க. ஏன்னா நடந்து போச்சு, இனிமேல் பேசி ஒன்றும் ஆக போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வின்சென்ட்க்கு வந்துட்டு ஒரு போன் வருது, அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டான நேரத்தில் பணம் கொடுத்துருக்கணும், அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்கல்ல, பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல, இவருக்கும் இப்படி ஆயிடுச்சு இல்ல. இதை கேட்டு அப்படியே உடஞ்சு போயிருந்தாரு. அவங்க மனைவியை தகனம் செஞ்சு ஸோ மிச்சம் இருக்கிற சாம்பல் மட்டும் தான் ஒரு பாக்ஸ்ல வச்சு கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு வெளியே அப்படியே உடஞ்சி உட்காந்து சோகமா இருக்கிறாரு. டாகா வந்து ஆறுதல் படுத்துறா. ஆரம்பத்துல இருந்து நம்ம பொறுப்பா இருந்திருந்தா மனைவியை காப்பாத்திருக்கலாமோ, நம்மளாலதான் மனைவி இறந்து போயிட்டாலன்னு சொல்லிட்டு இன்னுமே வருத்தப்பட்டு அப்படி பேசுறாரு. உடனே சரி விடு, நடந்து போச்சு, என்ன பண்றதுன்ட்டு அவரை கொஞ்சம் தேத்துறாங்க. அப்படி ஸ்கூல் முடிஞ்சு ஆலிவரும் ராபர்ட் தான் அப்படி ஜாலியா பேசிட்டு வராங்க. அப்ப அம்மா வந்திருக்கிறாங்கல்ல, சிறா பார்க்கலான்ட்டு அவன் போயிருந்தான். உடனே வந்துட்டு அம்மா அப்படி கூப்பிட்டு வரும்போது பின்னாலே ஒரு பொண்ணு வராங்க. யாருமா அது அப்படின்னு கேட்டா, அதான் நீ வின்சென்ட்டோட சேர்ந்து சுத்தினல்ல, அதனால கோர்ட்ல இருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக ஒரு லேடி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, எல்லாம் உங்க அப்பா வேலை தான் அப்படி பேசிட்டே வர. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவன் பின்னாலே வராங்க, இவன் வின்சென்ட் பார்க்கறதுக்காக வரான். அவர் அப்படியே மொத்தமாக உடஞ்சி மனைவியோட சாம்பல் பாக்ஸை வச்சுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே வந்து என்னாச்சுன்னு கேட்குறப்போ, இறந்து போயிட்டாப்பா, எல்லாம் முடிஞ்சு போய் இதோ இந்த பாக்ஸ்ல தான் இருக்கா, ஐம் சாரி வின்சென்ட் அப்படின்ட்டு அவருக்காக அனுதாபப்படுறான். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹார்ஷா பேசுறாரு, இதுக்கப்புறம் தன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை இவன் சின்ன வயசுல அனுபவிச்சிடக்கூடாது, நம்மள மாதிரி பொறுப்பு இல்லாம போயிடக்கூடாது அப்படின்றதுனால இனிமேல் இங்க வராத, என்ன பார்க்க வராத, அம்மா ஆசைப்படுற மாதிரி நல்லா படிச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து சொல்ல, தன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அங்கிருந்து கண் கலங்கி கோவப்பட்டு வந்துருதான். வின்சென்ட்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியோட இழப்பை தாங்கிக்கவே முடியல. அவங்க போட்டோஸ், கல்யாணமான புகைப்படம், அவர் இயர்லி லைஃப் போட்டோஸ் அண்ட் வியட்நாம் வார் போன புகைப்படங்களா பார்க்குறப்போ அவருடைய பழைய காலத்தை தூண்டுது. அதை ஞாபகப்படுத்தக்கூடாதுன்ட்டு அந்த போட்டோஸ் முழுவதுமா அள்ளிட்டு வந்து டஸ்ட்பின் தூக்கி போடுறாரு. இதை மேல இருந்து ஆலிவர் பார்த்துட்டு தான் என்ன தள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தா அவருடைய சின்ன வயசு புகைப்படத்துல இருந்து அவருடைய மனைவி இருக்கிற போட்டோஸ் வரைக்குமே அது கோவத்துல அள்ளி இப்படி போட்டிருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே இவன் எடுத்து வச்சுக்கிறான். மறுநாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவங்க கிளாஸ் வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, யாராச்சும் ஒரு செயின், யாராச்சும் ஒரு புனிதமா இருந்தவங்களை பத்தி நம்ம எடுத்து பேசணும். ஸோ அப்படி ஒரு கான்டெஸ்ட் வருது, ஒரு அசம்பிளி மாதிரி நடத்துறோம், நீங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றான். பிளான் நீங்க யாரை பத்தி பேச போறீங்களோ அவங்கள பத்தி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஆலிவரும் ராபர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போறானுங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா வின்சென்ட் அடிக்கடி வந்து குடிச்சிட்டு போற அந்த பார்க்கு தான் வராங்க. அங்க வின்சென்ட் பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட வந்து கேட்டு விசாரிச்சுக்கிறாங்க. வின்சென்ட் வந்து எப்படிப்பட்ட ஆளு, பார்க்குலாம் போயிருக்கிறாரு, என்ன ஏதுன்ட்டு இதெல்லாம் அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்றாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா நம்ம ஆலிவர் பாத்தீங்கன்னா வின்சென்ட் ஒரு ஜெயின்ட் எடுத்து பேச போறானா. ஜெயின்டுக்கும் வின்சென்ட்டுக்கும் சம்மதமே கிடையாது, நேர் எதிரி கேரக்டர். ஆனா அவரை பத்தி எடுத்து பேச போறதா சொல்லிட்டு அவருடைய போட்டோஸ் நேத்து எடுத்து பார்த்திருப்பான் தெரியுமா, அதை வச்சு அவனுக்கு என்னமோ தோணி இருக்கு. இந்த மாதிரி அவருடைய போட்டோஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா ரிசர்ச் பண்றான். அவரை சுத்தி இருந்தவங்க எல்லார்கிட்டயுமே கேட்டு
விசாரிச்சுக்கிறான். அப்படி அவங்க மனைவி இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு எப்படி அவருடைய மனைவி பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய இன்னொரு பக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அண்ட் முக்கியமா டாகா தானே எப்போதுமே அவர் கூடவே இருக்கிறா, அவகிட்டையுமே வந்து அவரை பத்தி இன்னுமே கேட்டு விசாரிச்சுக்க. இதுக்கு மத்தியில அப்பா கூட அப்பப்போ வெளியே போறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லேட்டா கொண்டு வந்து விடுறாரு. ரொம்ப நாளா சரி செய்யாம இருக்கிற அவங்க வீட்டு ஃபென்ஸை ஆலிவர், ராபர்ட் அண்ட் ஆலிவரை கவனிச்சு வந்திருக்கக்கூடிய அந்த லேடி 3 பேருமே சேர்ந்து அதை சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்படியே போகுது. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜெயின் அமாங் அஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாபிக்ல பேசக்கூடிய அசெம்பிளி. இவன் எந்த ஜெயினை போய் எடுத்து பேச போறான்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஆர்வமா அவனை கிளப்புறாங்க. ஆனா அவன் எடுத்து பேச போறது நம்ம வின்சென்ட் பத்தி. கட் பண்ண அந்த அசெம்பிளி தான். ஸோ எல்லா பசங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்கல்ல. ஸோ ஒவ்வொருத்தங்களா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஜெயின் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ டாகாக்கு தெரியும் இன்னைக்கு ஆலிவர் வின்சனை பத்தி தான் அவன் ஸ்கூல்ல பேச போறான்னு சொல்லிட்டு அதை வின்சன் கிட்ட சொல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை ஸ்கூல்ல இருக்கு அப்படின்ட்டு பொய் சொல்லி அவனை ஏமாத்தி கூப்பிட்டு வந்துருதா. இவ விறுவிறுன்ட்டு உள்ள வந்துருதா. ஆனா வின்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சோம்பலா அப்படியே தான் உள்ள வராரு. ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பசங்களா ஒவ்வொரு ஜெயின் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய நல்ல குணங்களை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம ஆலிவர் தான் அடுத்ததா பேச வரான். ஸோ நான் இன்னைக்கு பேச போற ஜெயினை பத்தி சொல்றதா இருந்தா எல்லாருக்கும் கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். யாரை பத்தி பேச போறான்ட்டு எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு பேச போற அந்த புனிதமானவர் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வின்சென்ட் தான் அப்படின்னு சொல்ல அம்மாவுக்கே ஷாக் ஆயிருது. எஸ், வின்சென்ட் தான். வின்சென்ட் ரொம்ப கோவப்படுவாரு, ரஃப் அண்ட் டஃப், குடிப்பாரு, ஸ்மோக் பண்ணுவாரு, கேம்பிளிங் பண்ணுவாரு. ஏன் அப்பப்போ வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட கூப்பிட்டு வருவாரு. நான் சொல்றதை வச்சு பாக்குறப்போ ஜெயின்டுக்கும் இவருக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட் கேரக்டர். ஆனா இது நீங்க வெளியில இருந்து பார்க்கக்கூடிய கேரக்டர். அவருக்குள்ளயுமே ஒருத்தர் இருக்கிறான். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல அவருடைய புகைப்படங்கள்லாம் பின்னால ஸ்லைடா ஷோ ஆகுது. ஸோ இவர் சின்ன வயசுல ஒரு வறுமையான குடும்பத்துல பிறந்தவர் தான். அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால என்னவோ தெரியல, அவரை சுத்தி வந்து எப்போதுமே சண்டை, அடித்தடி, கேம்பிளிங், கோவப்படுறது அப்படின்னு ரஃப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறாரு. அவருக்கு நிறைய கொடுமைகளும் நடந்திருக்கு. அப்படியே வந்தா டீனேஜ் பருவம், நாட்டுக்காக போராட போறேன்னு சொல்லிட்டு வியட்நாம் மாறலாம் போயிருக்கிறாரு அப்படின்ட்டு அவருடைய போட்டோஸ்லாம் அப்படி ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அப்போ அந்த சமயத்துல என்னடா நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அந்த அசம்பிளிக்குள்ள நம்ம வின்சென்ட்டும் வந்திருந்தாரு. உடனே வின்சென்ட் வந்ததை இவன் பார்த்துட்டு தான் அப்புறம் இன்னுமே உணர்ச்சி பூர்வமா அவரை பத்தி பேசுறான். ஸோ ஆர்மியில பார்த்தோம்னா இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு. ஆனா அதுல காயப்பட்ட 2 ஆர்மி வீரர்களை தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு 2 பேரையும் வந்து காப்பாத்திருக்கிறாரு. அதுக்காக பிரவுன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஒரு விருதும் கொடுத்திருக்காங்க. ஆனா தூக்கி போட்ட போட்டோஸ்லாம் எடுத்து தான் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பான் போல. அப்படி ஒரு மாதிரி அரண்டி இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதோடு மட்டும் இல்ல, நாங்க இங்க வந்த புதுசு இல்ல, இங்க யாரும் எங்களுக்கு தெரியாது, என்ன ஒரு பேபி சிட்டர் மாதிரி கவனிச்சுக்கிட்டாலும் நான் எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி எதிர்த்து எனக்காக பேசணும், யாரையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்தாரு. வாழ்க்கையில வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அவர் எப்போதுமே போகக்கூடிய கேப்டிங் எனக்கு கத்து கொடுத்துச்சு அப்படின்ட்டு அவர் பண்ண தவறுகள்லாம் இவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஜெயின் மாதிரி புரிஞ்ச மாதிரி அந்த நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்து இவன் பேசுறான். அவர் சாப்பிட்றது ரொம்ப ஒஸ்டான ஃபுட் தான் வீட்டுல. ஆனா அவருடைய பூனைக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டு. ஏன் அவங்க வீட்டுல நான் நிறைய டைம் சாப்பிட்டுருக்கிறேன், எனக்கே அதிக சாப்பாடு கொடுத்துட்டு அவர் கொஞ்சோடு தான் சாப்பிடுவாரு. தனக்கு காவாசி வயிறு நிறைஞ்சாலும் போதும், மற்றவங்க நல்லா திருப்தியா வயிறு ஃபுல்லா சாப்பிட வைப்பாரு. ஸோ ஒரு ஜெயின் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நம்ம வின்சென்ட் கிட்ட இருக்கு. ஸோ ஜெயின்ஸ்கே பார்த்தோம்னா நிறைய ஃபிளாஸ் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி அவங்க கரேஜ், கம்பேஷன், ஹியூமனிட்டி, சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பண்ண போய் தான் அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அதே ஸ்பெஷல் தான் வின்சென்ட் கிட்டயும் இருக்கு. ஸோ ஒரு அன்அஃபிஷியல் ஜெயின் குட் அப்படின்ட்டு அவரை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு மெடல்லாம் போட்டு அவருக்கு இப்படி மரியாதை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு கேம்ப்ளரா, குடிகாரனா, யாரையும் பெருசா மதிக்காதவனா தான் பார்த்துட்டு இருந்த அவனை சுத்தி இருந்தவங்க வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வச்சுட்டாப்ல நம்ம ஆலிவர். ஸோ எல்லாருமே போற்றும் அளவுக்கு அவர் ஒரு புனிதமானவர் அல்ல. ஆனா அவருக்கு பின்னாலையும் இப்படியான கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டத்தால தான் அவர் இப்படி மாறி இருக்கிறாரு. ஆனா அதுக்கு பின்னால இப்படி ஒரு மனசும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசின விதம் இங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருமே பாராட்டுறாங்க. கட் பண்ணா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வெண்டார் மிஷன்ல ஏதோ சாப்பிட்றதுக்காக இவன் காசு போட்டு பார்க்கறான், வரல. ஆனா தட்டினா அது வந்து ஃப்ரீயா வந்து விழுது. ஆனா அப்படிலாம் இனிமேல் எடுக்கக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும், திருட்டு பொருள் நமக்கு ஒத்துக்காது அப்படின்ட்டு இப்பெல்லாம் பேசுறாரு. அன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசுனதுக்கு அப்புறமா தான் அப்படி மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். ஸோ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம டாகாக்கு தான் இன்னைக்கு டெலிவரி, குழந்தை பிறந்துருச்சு. நம்மால் போயிட்டு காமெடி கேட்கிறாரு, குழந்தை எப்படி இருக்கிறான், கருப்பா சிவப்பா இல்ல எந்த நாட்டுக்காரமா இருக்கிறான்ட்டு போய் கலாய்கிறாரு. ஆனா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தை, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கான ஒரு சின்ன விருந்து நம்ம டாகா தான் வைக்கிறாங்க. யார் நம்ம வின்சனுடைய வீட்டுல தான். ஸோ ராபர்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா விதவிதமான சாப்பாடுலாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சங்கமமா கூடியிருக்கிறத பாக்குறப்போ ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்கு. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா அப்படி விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நம்மால் வழக்கம் போல காதுல ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு வெளியே வந்து உட்காராப்ல அப்படியே கூலா உட்காந்துருக்க. அப்படியே இந்த படம் ஹாப்பி எண்டிங்கா முடிச்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹாரர் த்ரில்லர் ஃபேன்ஸ்லாம் நம்ம சேனல் மைக் ஸ்டோரி ஹாரர் அண்ட் த்ரில்லர் தமிழ் அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்கு. ஸோ அதை கீழே லிங்க் கொடுத்துருக்கிறோம், முடிஞ்சா அதையும் போய் விசிட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஓப்பன் பண்ணிருக்கிறோம், முடிஞ்சா அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.